எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் மித்ரா. நான் வந்துட்டு மதுரையில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்ரீ சாரதா வித்யானம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். இப்போ நான் ரீசெண்டாக வந்துட்டு நவம்பர் 10 to 17 6th கேரம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்துட்டு கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியில் நடந்தது. நான் அந்த டோர்னமெண்ட்டில் வந்துட்டு உமன் டபுள்ஸ் கோல்டு, டீம் ஈவென்ட் கோல்டு, இண்டிவிஜுவல்ஸ் 4th பொசிஷன் எடுத்தேன். நான் இது வின் பண்ணதுக்காண்டி உதயநிதி சார் என்னை கூப்பிட்டு 50 lakhs கொடுத்தாங்க ஹை கேஷ் அவார்டாக. இந்த நேரத்தில் நான் டெப்டி சிஎம் சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண என்னோடய ஸ்கூல், என்னோடய பேரண்ட்ஸ், டிஐபி சார், மதுரை கேரம் அசோசியேஷன் எல்லாருக்கும் நான் அந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டிலேருந்து 4 பேர் போயிருந்தோம். மதுரையிலேருந்து நான் ஒரு ஆள், சென்னையிலேருந்து 2 பேர், டெல்லியிலேருந்து ஒரு ஆள், மொத்தமாக 4 பேர் வந்துட்டு மெயின் டீமில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நாங்கள் வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா வந்துட்டு வாடகை ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்கலான் இருக்கேன். இப்போ இருக்க வீட்டில் என்னால் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சரியான இட வசதி இல்லை. அதனால வந்துட்டு ஒரு சின்னதாக எனக்கு போர்டு ஆடுறதுக்கு மட்டும் ஒரு ரூம் மாதிரி அப்பா வந்துட்டு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஆமாங்க. இந்த அமௌண்ட்டை வச்சு அப்பாவுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி தரேன். அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 15 இயர்ஸா அவங்க பிறந்ததுலேருந்து நிறையா கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு தெரிஞ்சோடனே அப்பா ரொம்ப ஹாப்பியானாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லனே தெரில. அவங்க கண்லேருந்து கண்ணீர் அப்போ தான் பார்த்தேன். ஒரு மாதிரியா இருந்தது. இப்படி நான் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் மார்னிங் 4 to 7 எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு முன்னாடி எழுந்துப்பாங்க. அம்மாவும் சரி அப்பாவும் சரி எழுந்து அம்மா என் கூடயே உட்காந்துருப்பாங்க. நான் தனியாக இருப்பேன்னு சொல்லிட்டு டீ போட்டு கொடுப்பாங்க. ஒரு தடவை அம்மா போடுவாங்க, இன்னொரு தடவை அப்பா போட்டு கொடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுன்றதுக்காண்டி 2 பேரும் எனக்கு சேர்த்து எஃபோர்ட் போட்டாங்க. நான் கஷ்டப்பட்டதோட அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த தடவை விட்டு இண்டிவிஜுவல்ஸ் போர்ஷன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் பிடிப்பேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.